தஞ்சாவூர் மாவட்டம் குளிச்சப்பட்டு கிராம குடியிருப்பு பகுதி மற்றும் இந்து கோவில்களுக்கு அருகில் புதிய மயான கொட்டகை அமைக்கப்படுவதை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர் மாவட்டம் குளிச்சப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் குளிச்சப்பட்டு கிராம குடியிருப்பு கோவில்கள் மற்றும் மனை பிரிவுகளுக்கு அருகில் அம்மாப்பேட்டை ஒன்றியம் கத்திரி நத்தம் ஊராட்சியில் மயான கொட்டகை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதியதாக அமைக்கும் சுடுகாட்டை சுற்றி கிழக்கே மிகவும் பழமை வாய்ந்த கொடைமுகி ஐயனார் கோவிலும் மனை பிரிவுகளும் குடியிருப்பு பிரிவுகளும் உள்ளன. மேற்படி பகுதியில் பழமை வாய்ந்த வீரனார் கோவிலும் பட்டவன் கோவிலும் உள்ளது. வடக்கு பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தர்கா உள்ளது. 4 கோவில்களின் புனிதமும் இதனால் கெடுகின்றது. குளிச்சப்பட்டு கிராம குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகாமையில் அமைவதால் மிகவும் இன்னல்கள் ஏற்படும். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதாக கூறிவிட்டு தற்போது அவசரமாக 20 நாட்களில் மயான கொட்டகை அமைத்து வருகின்றனர். இந்த மயான கொட்டகையினை வேறு இடத்தில் அமைப்பதற்கு மாற்று இடம் இருந்தும் இப்பகுதியில் அமைக்கப்பட்டு வருவது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த மயான கொட்டகை வேலையை உடனடியாக நிறுத்தி வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று குளிச்சப்பட்டு கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எந்த விதமான தகவலும் எங்களுக்கு கொடுக்க கிடையாது. அதனால இந்த வாரம் இந்த திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து நாங்கள் கலெக்டரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த சுடுகாடை வேற ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கு இடமும் இருக்கு அவங்களுக்கு. இருந்தாலும் அவர் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதை வந்து மாற்றணுங்கிறதா எங்களோட எல்லாரோட ஊர் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டோம். வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து நாங்கள் திரும்ப நிப்பாட்டி இருக்கோம், பிரச்சனை பண்ணி நிப்பாட்டி இருக்கோம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம்னு சொல்லிட்டு தான் அவங்க கட்டினது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுடுகாடு கட்டிட்டு இருக்காங்க. அதோட வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு. அவங்க வாயாலே சொன்ன வீடியோ ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்குது. டிஎன்சி தான் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னதுக்கான ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்கு.